அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் சண்டே மேகசின் ஹிந்து மேகசினில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலை பற்றின ஒரு டிஸ்கஷன், அதை சார்ந்த சில கருத்துக்களை வந்து பகிர வேண்டியிருக்கு. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறீங்களா? பிரேக்கிங் த சைலன்ஸ் அரவுண்ட் மெனோபாஸ். எனக்கு எதுவும் புரியல. புரியுறதுன்னா ஆக்சுவலாக புரியுறது அவ்வளோ ஈஸி இல்லை. லைக் someone said, if men had menopause, the whole world will know about it. இது மெனோபாஸ் அப்படின்னோடனே உடனே வந்து இது பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்கள் எல்லாம் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது ஆண்களுக்காக, பெண்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அதை சார்ந்து இருக்கிறவங்க ஆண்கள் மற்ற எல்லா குழந்தைங்க எல்லாத்துக்கும் இதை பற்றின சில புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தவறாக வச்சுருக்கோம். அதாவது வந்து திடீர்னு கோவப்படுறாங்கப்பா, திடீர்னு டென்ஷன் ஆகிறாங்க, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல இப்படிங்கிற டைலாக்லாம் வந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் இருக்க கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புரிதலை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். இதனால் வர சில பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். சரி, இப்போ இந்த ஆர்டிக்கல் எதுனா பிரேக்கிங் த சைலன்ஸ் அரவுண்ட் மெனோபாஸ். மெனோபாஸ் அப்படின்னா என்ன? பொதுவாக வந்து பெண்கள் வாழ்க்கையில் வந்து 3 முக்கியமான தருணங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய 3 இடங்கள் இருக்குது. மொதல் இடம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பூப்படைதல். சரிங்களா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பொதுவாக இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பூப்படைதல் தான் முதல் விஷயம். அதாவது வந்து இந்த ஒரு பெண் வந்து ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைந்து விட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த பூப்படைதல். இதில் ஹார்மோன் மாற்றங்கள் வரும். நம்ம சமுதாயத்தில் இது ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடுறதும் உண்டு. அதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகளும் கொடுக்கறது உண்டு. அடுத்தது வந்து ப்ரெக்னன்சி, கருத்தரித்தல். இந்த கருத்தரித்தலையும் வந்து ஒரு பெரும் விழாவாக கொண்டாடி குடும்ப நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறோம். இப்போயும் இந்த சமயத்துலையும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். நம்ம அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹார்மோனல் மாற்றங்கள் வந்து நிறைய நடக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பூப்படைதலும் ப்ரெக்னன்சி டைமையும் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், அதை பற்றின விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஏற்படுற இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதவிடாய் நின்று போகிறது. அதாவது வந்து கருத்தரிக்கிற ஒரு இயல்பு வந்து பெண்களுக்கு நின்று போகிற ஒரு சமயம். இது வந்து பொதுவாக வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நிகழும். ஒரு 45லேருந்து ஒரு 55க்குள்ளே மேக்ஸிமம் அதுக்குள்ளே நிகழ்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முன்ன நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஷார்ட் டேர்ம், 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போகும். பட் ஆனால் வந்து இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் கூட நடக்கலாம். 2லேருந்து 4 வருஷம் 5 வருஷம் கூட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சமயத்தை தான் பெரி மெனோபாசல்னு சொல்லுவோம். அதாவது வந்து மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நின்று போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற தருணங்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது வந்து 2, 3, 4, 5 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நிறைய ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னால அந்த பெண்களோட உடல் அளவுலையும் மன அளவுலையும் நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும். இதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, இதை பற்றின விழிப்புணர்வும் சமுதாயத்தில் இல்லை. இந்த விழிப்புணர்வை நிறைய வந்து பெண் மருத்துவர்கள் வந்து அவங்க குழுக்களில் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா பெண்களுக்கே போய் அதோடு நின்றுது. ஆனால் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, இதை பற்றின விழிப்புணர்வு பெண்களை விட்டு வெளியே அவங்க குடும்ப நபர்களுக்கு போகணும், பொதுவாக கணவன்மார்களுக்கு போகணும். இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக யாராவது வந்து 40லேருந்து 50 வயசு 55 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அது வந்து மனைவியாக இருக்கலாம், இல்லை வந்து சிலருக்கு வந்து சின்ன வயசில் இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்து சகோதரியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், இல்லைனா நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், கொலிகாக இருக்கலாம், நம்மளோட சுப்பீரியராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் யாரோ ஒருத்தர் இந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா அவங்களோட செயல்பாடுகள் ஏன் அப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். ஏன்னா பொதுவாக இந்த பெரிமெனோபாசல் பீரியடில் இருக்கிற பிரச்சனைகள், தொந்தரவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு மெயினாக அது இருக்கும். அதே போல் ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து உடம்பு திடீர்னு சூடாகுது,
திடீர்னு வேர்த்து போகிறது, ஒரு படபடப்பு ஏற்படுறது, காரணமே இல்லாமல் இதெல்லாம் நடக்கும். ஏசி ரூமில் இருந்தால் கூட நடக்கும், நிறைய பேர்த்துக்கு ஃபேனுக்கு அடியில் உட்காந்துருந்தால் கூட அந்த மாதிரி நடக்கும். இது வந்து நிறைய வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதே போல் மிக முக்கியமாக மனதளவில் ஏற்படுற மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து திடீர்னு பார்த்தா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோச்சுக்குவாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் போய் ஏதோ ஒரு நினப்பில் உட்காந்துக்குவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி, அது கொஞ்சமாக, அதாவது முக்கியமாக ஏதாவது வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ண போவாங்க, ஒரு விஷயத்தை சொல்ல போவாங்க, அந்த டைமில் அந்த பேர் வராது, அது அந்த யார் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சமுதாயத்தில் உண்டு பண்ணும். வீட்லையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க அறிஞ்சு பண்ணுறதில்ல, அவங்க ஹார்மோன்கள் மாறி சுரக்கிறதுனால, மாற்றங்கள் ஏற்படுறதுனால அவங்கள அறியாமல் நடக்கிற விஷயங்கள். இதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. இது போக அவங்களோட வந்து உடலில் ஏற்படுற மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா, அதிகப்படியான பசி எடுக்கும், நிறைய சாப்பிட வைக்கும், உடல் பருமனாகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் முடி விழுகிறது, இல்லை முடி வந்து தின்னாகிறது, அதாவது நம்மளுக்கு சைஸ் வந்து ரொம்ப சிறுசாகிறது, முடி கொட்டுறது, அது ஒரு மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். பொதுவாக வந்து பெண்களுக்கு முடி மேலே வந்து ரொம்ப ஒரு நாட்டம் இருக்கும். டாக்டர் எனக்கு வந்து முடியெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு, இப்போ பார்த்தா ரொம்ப ஒல்லியாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஸ்கின் ட்ரை ஆகிறது. இது போக வந்து தூக்கத்துக்கு சரியான தூக்கம் வராமல் இருக்கிறது, தூக்கமின்மை. அதே போல் வந்து ஒரு எரிச்சல் உண்டாகிறது. இது எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாக இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இது நடக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துல இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை வந்து குடும்பத்தில் வந்து இதனால் சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதோ, இன்ஃபேக்ட் நிறைய டைவர்ஸ் கூட இதனால் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளுக்கு, இந்த புரிதல் இல்லாமல் டைவர்ஸ் கூட, இந்த மாதிரி மன முறிவுகள் கூட ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக வந்து ஆண்கள் இதை பார்க்கணுன்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது, இந்த மாற்றங்கள்னால பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஒர்க்கில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவங்களோட உடல் உபாதைகள்னால சரியாக வந்து ஒர்க் பண்ண முடியல, இல்லை இந்த மாதிரி சில சின்ன சின்ன தவறுகள் வரும்போது அதை வந்து எல்லோரும் பெருசாக பேசும்பொழுது, பொதுவாக நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 25 வயசு 20 வயசு 25 வயசில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிற ஏஜ் குரூப்பில் ஒரு 40-45 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கையில் அந்த சமயத்தில் இந்த மாதிரி தவறுகள் வரும்போது அது வந்து ரொம்ப வந்து அவங்க மனசுக்கு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, உறவுகளில் பிரச்சனை, மனித உறவுகளில் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸும் நிச்சயமாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து கணவன்மார்களும் வந்து சம்பாதிக்கணும், பொருள் சேர்த்தணும், நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டுருப்பாங்க, அவங்கள கவனிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து டீனேஜில் வந்து வந்திருப்பாங்க, ஒரு 15 வயசு 18 வயசு இந்த மாதிரி. ஸோ அவங்களோட ஹார்மோனல் ஆக்டிவிட்டியும் வந்து வேறு மாதிரி இருக்கிறனால அவங்க இவங்ககிட்ட சண்டை போடுறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வயதானவர்கள் அவங்க வீட்டில் மாமனார் மாமியார் இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீட்லேயும் மேனேஜ் பண்ணணும், வேலையும் மேனேஜ் பண்ணணும், இன்னொரு பக்கம் இந்த ஹார்மோன்களோடையும் சண்டை போட்டுட்ருக்கணும். அப்படி இருக்கையில் இந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதுவும் வந்து பெருவாரியான பெண்களுக்கு இருக்குது, அதை புரிஞ்சிக்க முடியறதில்ல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனையில் கிரேவிங், நம்ம வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக, நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அதிகப்படியான உணவு எடுத்துக்கும் பொழுது ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆகிறதுக்குரிய வாய்ப்பு. இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆகிறதுனால அதனால் உண்டாகிற உடல் பருமனால் உண்டாகிற பிரச்சனைகள், உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி வருது, ப்ரெஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, இருதய பாதிப்பு வருது, இதெல்லாமே ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த சமயத்தில் வந்து கால்சியம் குறைபாடுகள் வரதுனால, புரோட்டீன் டெஃபிஷியன்சி அதுவும் குறைபாடுகள் வரதுனால என்னாகும், நம்ம எலும்புகள் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எலும்புகள் வீக் ஆகிறதுனால சின்னதாக நம்ம விழுந்தால் கூட எலும்பு முறிவுகள் ஏற்படுறது, ஃப்ராக்சர் ஏற்படுறது, எலும்புகளில் வலி ஏற்படுறது, மூட்டுகளில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை வந்து குறைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மன ரீதியாகவும் பிரச்சனை உண்டு பண்ணுது, அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை உண்டு பண்ணுது, அதே போல் உறவுகளுக்குள்ளே ஏற்படுற உரசல்களையும் இது அதிகப்படுத்துது.
நிச்சயமாக இந்த ஒரு கட்டத்தில் பெரும்பாலான மகளிருக்கு இந்த பிரச்சனை ஏற்படத்தான் செய்யுது. ஒரு காலத்தில் முன்னாடி வந்து பெண்கள் வீட்டிலேயே இருந்தாங்க, அவங்க வெளியே போகாமல் இருந்ததுனால இதை பற்றின ஒரு பெரிய புரிதல் தேவையில்லாமல் இருந்தது. அன்றைக்கி வந்து அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளோ இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் ஆண்கள் அளவுக்கு ஈக்குவலாக சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆண்களை விட அதிகமான ஒரு வேலைகளை அவங்க செய்கிறாங்க. பொதுவாக வந்து யார் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். இதை வந்து பெண்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காண்டி சொல்லலை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நேராக ஓடுறவனுக்கும் ஹேர்டல்ஸ்னு சொல்லி தடை தாண்டி ஓடுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தடை தாண்டி ஓடுறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அப்போது நேராக ஓடுறவங்களும் ஒரு தடை தாண்டி ஓடுறவங்களும் ஒரே அளவில் போகிறாங்க அப்படின்னா தடை தாண்டி ஓடுறவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை. ஸோ பெண்களுக்கு இப்படி பல தடைகள் இருக்குது. உடல் ரீதியான தடைகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் எல்லா உறவுகளையும் பார்த்துக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஓடும் பொழுது நிச்சயமாக நீங்களே சொல்லுங்கள் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்கள் என்னை உட்பட நான் சொல்கிறேன், ஆண்கள் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. பெண்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் லெவல். ஏன்னா வந்து அவங்க அதிகப்படியான தடைகளை தாண்டி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இது நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களை பற்றின புரிதல்கள் தவறாக இருக்கக்கூடாது. இவங்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள், மனதளவில் ஏற்படுற மாற்றங்கள், அவங்க செய்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டென்ட்டாக அவங்க வந்து மனசுலேருந்து பண்ணுற விஷயம் கிடையாது. பாதி விஷயம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, அவங்களோட இயலாமையினால் ஏற்படுற ஒரு என்ன சொல்கிறது ரியாக்ஷன்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா, இல்லை இதுக்கு என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கும் சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். முதல்ல உணவியல் மாற்றத்தில் அவங்க கரெக்டாக இருக்கணும். இங்கே தான் வந்து நம்மளோட ஏரியா கவர் ஆகுது. இதில் எனக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறனால தான் இந்த டாப்பிக்கை நான் மெயினாக எடுத்தது. ஸோ உணவியல் ரீதியாக கிரேவிங்ஸ் அதிகமாகும்போது பெண்கள் அந்த நேரத்தில் அதிகப்படியான மாவுச்சத்தும் அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஹை கேலரி ஃபுட்டை நிச்சயமாக தவிர்க்கணும். அதற்கு பதிலாக அதிகப்படியான புரத சத்தை எடுத்துக்கணும். புரத சத்து, கால்சியம் சத்தும் அதிகம் உள்ள உணவுகளை நிச்சயமாக வந்து நீங்கள் அந்த சமயத்தில் எடுத்துக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம், எக்ஸசைஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸில் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மசில் ட்ரைனிங் பண்ணணும். நல்லா போய் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி நல்ல ஒரு மசில் ட்ரைனிங் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வாக்கிங் போனால் போதும், ஜிம்முக்கெல்லாம் வந்து போகலாமா, அது ஏதோ வந்து நம்ம ஒரு தப்பான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நம்மளாம் நார்மலாக சினி ஆக்ட்ரஸோ இல்லை வந்து ஒரு இதில் இருக்கிறவங்க வந்து உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வெயிட் லிஃப்டிங்காக இல்லைனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க தான் போகணும். நம்ம நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், இல்லை ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஃபீமேலாக இருக்கும், நம்ம ஏன் வந்து ஜிம்முக்கு போகணுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது தவறான கருத்து. ஜிம்முக்கு போகிறது அப்படிங்கிறது நம்மளோட தசைகளை வலுப்படுத்துறதுக்காண்டி. இந்த சமயத்தில் தசைகளை வலுப்படுத்துகிற பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது உங்கள் மற்ற பிரச்சனைகள், வலிகள் ஏற்படுறது தவிர்க்கும். அதே போல் ஒரு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து மசில் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் வந்து டயட்டு, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து மசில் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நிறைய வந்து பச்சை காய்கறிகளும் கலராக இருக்கிற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு நிறைய சேர்த்துக்கணும். இதனால் வந்து அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நம்மளோட மூளைக்கும் வந்து அது வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே போல் நம்ம உடலில் ஏற்படுற மாற்றங்களுக்கும் வந்து அது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ப்ரோட்டீன்ஸு, மசில் ட்ரைனிங், மூணாவது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு நிறையா எடுத்துக்கணும். நாலாவது வந்து மனதை அமைதிப்படுத்துறதுக்காண்டி மெடிடேஷன், யோகா நீங்கள் செய்யலாம். மெடிடேஷன் அண்ட் யோகா வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த சோர்வுகளை நீக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும். அடுத்து கடைசியாக நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து இது உங்களுக்கானது இல்லை, மற்றவங்களுக்காண்டி. நிச்சயமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக கணவன்மார்கள், அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் இந்த சமயத்தில். இதுதான் நான் வந்து சொல்கிறதுலையே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களை ஏன் இந்த வீடியோ நான் பார்க்க சொன்னேன்னா இந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி. இந்த சில ஆண்டுகள் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வியாதி இல்லாமல் இருக்க முடியும். சரிங்களா? அதே போல்
உங்களோட வாழ்க்கையும் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையே அமையும். இதில் 2 விஷயம் குடும்பத்துக்கும் நல்லது நடக்குது, உங்களோட ஒய்ஃபுக்கும் பார்ட்னருக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா நிச்சயமாக என்னதுங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாகணும். ஸோ 40 to 50 இயர்ஸ் ஏஜில் 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு வேண்டி அவங்களுக்கு போட்டு உங்களுக்கு இருக்கா, இப்படி பிரச்சனை இருக்கான்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். இது நீங்கள் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களுக்குரிய சப்போர்ட்டை நம்ம வீட்லேயும், அதே போல் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க நம்மளோட ஒர்க் பிளேஸில் இருக்கிறாங்கன்னா கூட இந்த மாதிரி சில தவறுகள் வருது, சில விஷயங்கள் வந்து மாறி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து பரவாயில்ல, இன்னும் நீங்கள் நல்லா செய்யலாம், இது உங்கள் தவறு கிடையாது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக, அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்காம ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்கறது மூலமாக நிச்சயமாக அவங்கள அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ண முடியும். இப்படி தான் இதை வந்து நம்ம வந்து வெல்ல முடியுமோ ஒழிய, இது இயற்கை, இது யாரும் வந்து தடுக்க முடியாது. இப்போ இந்தியா மேலே பாகிஸ்தான் வார் எடுத்திருக்காங்க, பாகிஸ்தான் மேலே இந்தியன் வார் எடுத்திருக்காங்கன்னா அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் என்னதுங்க, நம்ம ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் கொடுத்தோம்னா ஏற்படுற பாதிப்புகளை நம்ம வெகுவாக தடுக்க முடியும், குறைக்க முடியும். அதே போல் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுற அவங்களுக்கும் உள்ள வந்து உடம்புக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, ஹார்மோன்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சண்டைக்கு நம்ம என்ன வகையில் வந்து உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செஞ்சோம்னா நிச்சயமாக அது வந்து பலனளிக்கும். என்னால் முடிஞ்ச உதவி, இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். இதை பற்றின நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பெண்களோடு நின்றுது, இது பெண்களோடு நிற்கக்கூடாது. இந்த கருத்து ஆண்களுக்கு போய் சேரணும், அவங்க குடும்ப நபர்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் இதோட விளைவு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ நிச்சயமாக பெரிமெனோபாஸில் இருக்க பெண்கள் உங்களோட பிரச்சனைகளை தயவு செஞ்சு ஒரு டிப்ரெஷனாக வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரை போய் பாருங்கள். பெரும்பாலானவர்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த வாழ்வியல் முறை மாற்றத்தினாலேயே அது சரி பண்ண முடியும். சிலருக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சரியான மருந்து மாத்திரையில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கான சப்போர்ட் இன்னையிலேருந்து, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியமான சந்தோஷமான நாட்டை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.